அன்புநேயர்களே, பொஸ்னியா இனப்படுகொலை, இலங்கை இனப்படுகொலை குறித்து நாம் 3 காணொளிகள் தந்துவிட்டோம். இப்பொழுது இந்த ஈழத்தின் இனப்படுகொலை ஒரு மறைக்கப்பட்ட விடயமாகவே சர்வதேச அரங்குகளிலும் உள்நாட்டிலும் பெரிதாக அது காட்சியளிக்கவில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆனாலும் ஐநாவில் இருக்கின்ற நம்ம யாழ்ப்பாண பகுதியை சேர்ந்த முஸ்லீம் அதிகாரி ஒருவர் சொல்லுகின்றார், போதிய ஆதாரம் இல்லை என்று. ஏன் இல்லை? எங்களுக்கு செம்மணியே போதுமானது. இந்த செம்மணியை கூட எடுத்துச் செல்ல வக்கில்லாத தமிழ் தலைவர்கள் தான் இன்றைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் இங்கு ஒருபோது முஸ்லீம் அரசியல்வாதிகளை நான் இதற்குள் உள்வாங்கவே இல்லை. அது ஒருபோதும் உள்வாங்க தேவையும் கிடையாது. ஏனெனில் அவர்கள் வருகின்ற ஆட்சியின் பங்காளிகள். இந்த ஜேவிபி அரசு இவங்களை ஒதுக்கி இருப்பதால் ஓரங்கட்டி இருக்கின்றார்களே ஒழிய அவர்கள் ஆட்சியின் பங்காளிகள். அத்தனை ஆண்டுகளிலும், யுத்தம் நடந்த காலங்களிலும் யுத்தம் இல்லாத காலங்களிலும் இவர்கள் ஆட்சியின் பங்காளிகள். மாறி மாறி வருகின்ற ஆட்சியில் அமர்ந்து கொண்டு அவர்கள் தங்களையும் வளர்த்து கொண்டு ஓரளவு சில பகுதிகளில் அபிவிருத்தி செய்திருக்கின்றார்கள். அது இல்லை என்று மறுப்பதற்கும் இல்லை. ஆனால் வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் பிரதேசங்களை நான் கண்ணால் பார்க்கின்ற போது உண்மையிலேயே சொல்லி அடங்காது. 35-40 ஆண்டுகளாகவும் போடப்பட்ட வீதியாகவே இன்னும் இருப்பது என்பதால் அது எவ்வளவு ஒரு மனநிலை என்பதை நாம் கண்டறிய போது நான் மீண்டும் சொல்லுகின்றேன். அண்மையில் நான் மூதூருக்கு அடுத்த ஊர் தோப்பூரின் தமிழ் பகுதிக்கு நான் ஒரு 3 தினங்கள் ஒரு நண்பரை பார்க்க சென்ற போதுதான் எனக்கு அந்த வீதிகளை நடக்க முடியாமல் நான் அவதிப்பட்டேன். ஏனெனில் எமது கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற வீதிகளில் நடந்து பழக்கப்பட்ட எங்களுக்கு, அதிலும் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் சம்பூர் பகுதி என்பது ஒரு துண்டிக்கப்பட்ட பகுதி. அந்த பகுதிக்கு உண்மையிலேயே அது கல்வியிலையும் பின்தங்கப்பட்டது. இப்படியாக ஏராளமான தமிழ் பிரதேசங்கள் இன்னும் அது 35 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள அதே நிலைமையில் தான் இருக்கின்றது. அங்குள்ள மக்களின் வாழ்க்கையும் அப்படியே இருக்கின்றது. இவையெல்லாம் போக்க வேண்டும் என்றால் வடகிழக்கை நாங்கள் ஒரு செஞ்சோலையாக ஒரு அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் மட்டுமல்லாமல் மிகப்பெரிய வளங்களை வைத்துக் கொண்டு இந்த மக்கள் எப்படி பட்டணிச்சாவில் வாழ வேண்டிய தேவை இல்லை என்பதே எனது ஆதங்கம். நான் தொடர்ச்சியாக சொல்வது, கடந்த ஆட்சியில் இந்த ஆட்சியின் உயர்மட்டங்களுடன் நெருங்கி பார்க்கின்ற போது அவர்கள் நம்மை எல்லாம் ஒரு கருவேப்பிலையாக பயன்படுத்தி இருக்கின்றார்களே ஒழிய நம்மையெல்லாம் அவர்கள் அவங்கள் ஆட்சி பக்கமாக ஒரு நல்ல ஆலோசனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழிவகையும் இல்லை. இருக்கின்ற ஒரே வழி நாம் இந்த பொது வாக்கெடுப்பை நோக்கிய பயணமே எமது வெற்றிக்கான காலடியாக நான் பார்க்கின்றேன். இந்த பொது வாக்கெடுப்புக்கு நாம் என்ன செய்யலாம் என்பதைத்தான் இந்த நாட்டுக்குள் நாம் எதுவும் செய்ய முடியாது. இப்பொழுது நாம் பிலிப்பைன் போராட்டத்தை பற்றி தந்திருக்கின்றேன், கிழக்கு திமோரின் போராட்டத்தை பற்றி தந்திருக்கின்றேன், தெற்கு சூடான் போராட்டத்தை பற்றி தந்திருக்கின்றேன், பொஸ்னியாவுக்கு நடந்த நிலையை பற்றி தந்திருக்கின்றோம். இந்த அத்தனை நான் அறிந்த வகையில் எனது புத்திக்கு எட்டிய வரையும் இந்த 4 போராட்டங்களும் ஈழ போராட்டத்துடன் ஒத்த போராட்டமே. ஈழப்போராட்டத்துடன் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையுடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதே சமநிலையில் உள்ள ஒரு போராட்டமும் இனப்படுகொலையுமாக நான் பார்க்கிறேன். இந்த ஜெனோசைட் பற்றி நாம் ஏராளமான செய்திகள் நம்மிடம் இருந்தாலும் இப்பொழுது எனது சொந்த ஆதங்கம் என்னவென்றால், இந்த தமிழ் தலைவர்கள் இந்த நாட்டுக்குள் இன்னும் 2.5 ஆண்டு தான் பாக்கி இருக்கின்றது பொது தேர்தலை நோக்கி. சரி, இந்த பொது தேர்தலுக்காக நாம் என்ன செய்ய போகின்றோம்? தலைவர் இருந்த காலங்களில் 20 எம்பிக்களை ஆண்ட ஒரு தமிழ் கட்சி இன்றைக்கு எங்க போய் நிக்குது? ஆளாளுக்கு வேட்டைக்காரர்கள், ஆளாளுக்கு தடியெடுத்திருக்கலாம் வேட்டைக்காரர்கள். ஆக இங்கு எதிர்பார்க்கின்ற பொது தேர்தலை நோக்கி இங்கு வடகிழக்கு தமிழ் மக்கள் காய் நகர்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எவராக இருந்தாலும் ஒரு கட்சிக்குள் ஒரு கொடிக்கு கீழ் நீங்கள் ஒரு 10-12 எம்பிக்களை அடைகின்ற போது நிச்சயமாக அந்த எம்பி ஆசனம் ஆட்சியின் பங்காளியாக வரப்போகின்றது. ஏனெனில் அடுத்த ஆட்சி தொங்கு பாலம். இருந்து பாருங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நமது எதிர்கூறாக இதை நீங்கள் கருதுங்கள். ஜேவிபிக்கு நிச்சயமாக 3 டிஜிட்டல் கிடைப்பது அரிது. 105 ஆசனம் தாண்டாது. நான் தொடர்ச்சியாக சொல்ல போகின்றேன், இதை 100 ஆசனத்துக்கு மேல் கிடைக்காது. மொட்டு கட்சி நாட்டில் 3ஆம் கட்சியாக வரப்போகின்றது. இன்னும் ஒரு விடயத்தை நாம் இங்கு சொல்ல வேண்டும். ஜேபிபி வந்த பிற்பாடு சிங்கள கட்சிகள் 3 பிரிவுகளாக பிரிகின்ற போது இங்கு தமிழ் கட்சிக்கு தான் லாப கணக்கு.
எனவே நாம் ஜேவிபியை ஒருபோதும் ஒதுக்கக்கூடாது. ஜனாதிபதி ஆட்சியர் என்று வருகின்ற போது நாம் ஒட்டுமொத்தமாக அது அனுரகுமாரைக்குத்தான் வாக்களிக்க வேண்டும். பொது தேர்தல் என்று வருகின்ற போது நாம் நிச்சயமாக ஒரே கொடியின் கீழ் ஒற்றுமைப்பட்ட இனமாக, ஒரு இனமாக, பெரிய இனமாக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரு தேவை உங்களுக்கு இருக்கின்றது. அது டாக்டர் அர்ஜுனவா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஸ்ரீ சித்தா எவரென்றாலும் பரவாயில்லை, எல்லோரும் ஒட்டுமொத்தமாக மீண்டும் ஒரு 10-12 ஆசனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிவகை அமையுமானால் அந்த 10-12 தமிழ் எம்பிக்களும் ஒரு பேரம் பேசுகின்ற சக்தி, அதை அசைக்க முடியாது யாரும். நாட்டின் ஒரு 4வது கட்சியாக உருவெடுக்கும். 3வது கட்சியாக நாட்டில் நாமல் ராஜபக்ச வரப்போகின்றார். ஜனாதிபதி கனவுல நடக்க பொருள அடுத்த முறை இன்னும் இந்த அடுத்த ஆட்சியும் ஜேவிபி தான், ஜனாதிபதி ஆட்சி ஜேவிபி தான். ஆனால் அவர்கள் பொது தேர்தலில் தொங்கு பாலம், இந்த தொங்கு பாலத்தில் 2 முஸ்லிம் கட்சிகளும் இணைக்கக்கூடிய வழிவகை இருக்கின்றது. அதை முறியடிக்க வேண்டுமென்றால் தமிழ் கட்சிகள், இந்த தமிழ் எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக ஆளாளுக்கு பிரியாமல் ஒட்டுமொத்தமாக நீங்கள் 10-12 10ம் 2 பிளஸும் போனஸ், அந்த 10-12 ஆசனங்களை அடைந்தாலே மிகப்பெரிய வெற்றி. ஏனெனில் இப்போது உடைந்து கிடக்கிறது. வீட்டு சின்னம் சூறாவளிகளையும் சுனாமிலையும் தாக்கப்பட்டு ஒடிந்து ஓட்டை ஊடாக இருக்கிறது. ஓட்டையில சரி கட்ட வேண்டி இருக்கின்றது. ஆளாளுக்கு நீங்க உங்களுக்குள்ள போர்க்கடி தூக்கிட்டு உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் என்று மக்களை தவிக்க விட்ட கட்சியாக தமிழ் கட்சி இருக்கின்றது. அதை இப்பவே அவங்க ஆரம்பிக்க வேண்டும். இப்ப பாருங்க, நாம் இந்த ரெக்கார்டிங் செய்யப்படுகின்ற போது ஒரு செய்தி வந்து இருக்கின்றது. நாட்டில் இருக்கின்ற தமிழ் கட்சிகள், 6 தமிழ் கட்சிகள் யார் இருக்கிறாங்க அதையும் நம்ம பார்த்து சொல்லிடுவோமா? யாரு? ரிசாட் பதியுதீன் கட்சி, மற்றது யாரு? மனோகணசன் கட்சி, நம்ம சுமந்திரன் மகாத்மியா கட்சி, ஹக்கீம் கட்சி, மலைய கட்சி யாரு? தொண்டமாண்ட கட்சி. அடுத்தது யாரு? செல்வம் அடைக்கல்நாதன், டெலோன் நினைக்கிறேன், பிளோட் 2. இந்த 6 பேரும் பொது விடயத்தில் ஒன்றிணைய பெறலாம். இதை நாம் சொல்லுவேன் இல்லையா? கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம். இதெல்லாம் ஓரங்கட்டப்பட்ட கட்சிகள், மக்களால் ஒதுக்கப்பட்டவங்க. இவங்க ஒன்று சேர்ந்து என்ன செய்ய போறாங்க? ஆலிமன்ற குரல் கொடுக்குறேன்டா, அவங்க நடக்க போறல, நடக்க போற விடயங்கள் என்ன என்றால் ஒட்டுமொத்தமாக தமிழ் கட்சி ஒற்றுமையாக ஒரு கட்சிக்குள்ள வாக்களிக்கும். அதை நாங்க தொடர்ச்சியாக சொல்ல போறோம். பொது தேர்தல் வரையும் எமது பிரச்சாரம் இதுவாகத்தான் இருக்கும். ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து யாராவது ஒரு கட்சிக்கு வாக்களித்து 10-12 ஆசனங்களை எடுக்கின்ற போது இந்த நாட்டில் 4வது பேரம் பேசுகின்ற சக்தி நிச்சயமாக ஜேவிபியுடன் சஜித் இணைய பொருள். நாமல் ராஜபக்சே 10-12 ஆசனம் எடுத்து அவங்க அணைய பொருள். ஒரே கட்சி இருக்க போறாங்க. இவங்க அணைவாங்க. 2 முஸ்லிம் கட்சியும் போவாங்க. அவங்களுக்கு மினிஸ்டர் கிடைச்சு அவங்க பாஞ்சு விழுந்து போவாங்க. அதெல்லாம் கவலை இல்லை. இதையெல்லாம் முறியடித்து ஆட்சிக்குள்ளும் பங்காளியா போகணும். ஆட்சி பங்காளியாக தமிழ் கட்சிகள், நீங்க ஈழம் கிடைக்க போல தம்பி, உங்களுக்கு ஈழம் மக்களை போட்டு ஏமாத்தாதாங்க. அதெல்லாம் பொய், அது கிடைக்க போறல. ஒரு முப்படைகளும் வைத்து மிகப்பெரிய ஆட்சி புரிந்த போராட்ட குழுவாலே முடியாது. நீங்க என்ன முடிக்க போறீங்க? சிங்களம் ஒருபோதும் அப்படி கொடுக்க போறல. இது நமக்கு ஒரு இறுதி காலம் சொல்லலாம். சமஷ்டி ஆட்சி முறையை கேட்பதுக்கு ஒரே வழி இந்த வருகின்ற பொது தேர்தல். நீங்க 2 ஆண்டு பார்த்திருக்க போயிருங்க. இந்த 3 மாசம் போயிடுச்சா? மறாங்கல புத்தாண்டு 2027, அங்கால 1 வருஷம். இப்பவே நாங்கள் அதற்கான அச்சுவரத்தை போட போகின்றோம். நிச்சயமாக தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து ஒட்டுமொத்தமாக 10-12 ஆசனங்களை கைப்பற்றி ஆட்சி பங்காளியாக பேரம்பேசும் சக்தியாக மாறுவோமானால் எமது ஒரு குறுகிய இலக்காவது அடைய முடியும். அந்த இலக்குடன் வெளிநாட்டில் புலம்பெயர்ந்து வாழ்கின்றவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அழுத்தங்கள் பொது வாக்கெடுப்பை நோக்கி அமைய வேண்டும். நீங்க பாட்டுக்கு உழைக்கிறீங்க, வார சினிமாவை பாக்குறீங்க, மிகப்பெரிய விலை கொடுத்து பாக்குறீங்க டிக்கெட்டு. இது எதுக்கு தேவையா? தமிழ்நாட்டுக்காரங்கட படத்துக்கு போட்டி போட்டுக்கொண்டு பாக்குறேன் யூரோப்பிய தேசங்கள்ல. எதுக்குடா இது? உட்காந்து என்னைக்காலும் எப்படியாவது கள்ள வீடியோ வரும் பார்த்து போட்டு வேலையை பாருங்களேன். நம்ம உழைச்சிக்கிட்டு ஏன் அவனை வாழ வைக்கிறேங்க? நாங்களும் யூரோப்ல வாழ்ந்த ஒரு சதம் கொடுத்து நான் அந்த படம் பார்த்த சரித்திரம் இல்லை. அப்படியெல்லாம் எனக்கு பைத்தியமே கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு குளிர்லையும் வெயிலையும் சம்பாதிச்சுட்டு இவனுங்கள படத்தை பார்க்கறதுக்கு போட்டி போட்டு அந்த லீவை போட்டுக்கிட்டு படம் பார்க்க போக நமக்கு தேவையாச்சு ஜந்துகளா? அதெல்லாம் தேவை தம்பி. வடகிழக்குல நம்ம மக்கள் வறுமைந்திர சிவப்பண்டா அதையும் தாண்டி வாழுதுகள். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த சமூகம் மிகவும் பின்னோக்கி போய் கொண்டிருக்கின்றது. அதுலயும் சூறை கூட்டங்கள்
வெளிநாட்டுல இருந்து அனுப்புகிற நிதியெல்லாம் இங்க சூடையாடிக்கிட்டு தங்க மாலை வேற, அவங்களுக்கு தங்க செயின் வேற, தங்க மோதிரம் வேற போட்டுக்கிட்டு வீட்டை ஆடுறீங்க, படத்தை காட்டுறாங்க, எத்தனை பிலிம் காட்டுறீங்கடா, பாவண்டா டேய், இதெல்லாம் தாங்காதுடா, உலகமும் தாங்காதுடா. ஆக நம்ம இந்த வீடியோ கூடுதல் நினைக்கிறேன், இன்னும் 2 நிமிடம் பாக்கி. ஆகையினாலே நிச்சயமாக நான் எதிர்பார்க்கின்ற காலங்களில் ஒரு பேரம்பும் சக்தியாக, ஆட்சி பங்காளியாக, ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழ் எம்பிக்கள் உருவெடுக்க வேண்டும் என்பது எனது அவா. தொடர்ச்சியாக நாம் இது குறித்தான் அடிக்கடி இந்த நிகழ்ச்சிகளை தரப்போகின்றோம். நிச்சயமாக எமது அவா. நீங்க என்ன வேணா எனக்கு பட்டம் சூட்டுங்க, நான் தமிழனுக்கு ஆதரவு சூட்டுங்க, நான் தமிழன் சூட்டுங்க, அதையெல்லாம் நான் கவலைப்படலைங்க. நம்ம தாய்மொழி தமிழ் தானே, நீங்க என்ன சூட்டு என்ன தடைய போறோம், அதெல்லாம் அந்த அச்சமே இல்லை. அச்சமே அதெல்லாம் எனக்கு கிடையாது. பாதிக்கப்பட்ட மனம், பாதிக்கப்பட்ட இனம், இழந்த இனம், உரிமைகளை இழந்த இனம் அதை அடைய வேண்டும் என்பது எமது மனம் நிறைந்த அவா. இழந்த இனம், உரிமைகள் எதை இழக்கலாமே, நம்ம கண்ணு முன்னே சுட்டு கொல்லலையா, எதை உயிரை இழந்து, படிப்பை இழந்து, குடும்பத்தை இழந்து, எல்லாமே இழந்து இன்றைக்கு அனாதையா நிக்கி இந்த இனம். யாரு இதை பத்தி கவலைப்பட போறாங்க? உங்களோட பாட்டுக்கு சம்பாதிக்கிறாங்க. நீங்க என்ன சம்பாதிச்சும் ஒரு நாடு இல்லாத மக்களாக நீங்க நாடோடிகளாத்தான் நீங்க வாழ்றீங்க. வெக்கப்படுங்க, எனக்கு திட்டுங்க, திமுருங்க, அதை பத்தி நான் டோன்ட் கேர். அதெல்லாம் மக கவலைப்பட எங்கெங்க நடக்க போகுது. உண்மையை சொல்லுவோம், உரத்து சொல்வோம். நாடோடிகளாக நீங்க இன்னைக்கு பாருங்க, இஸ்ரேல் முன்னுதான் சொல்ற இஸ்ரேலுக்காரன் எவ்வளவு ஒத்துமையா வாழ்றான் பாருங்க, அவனோட இனத்தை எப்படி பாதுகாக்கிறான் பாருங்க. உலகத்தின் எந்த மூலையிலேயாவது அவன் ஒருத்தன் அடிபாட்டா அவன் சதுரம் துடிக்குது. நமக்கு கணக்கே இல்லை. நம்ம தண்ணி அடிக்கிறோம், ஒரு தங்க ஜெயினை தூக்கி ஓட்டுறோம், போடுறோம், ஓடுறோம், வாழ்றோம். இது வாழ்க்கையில நம்பி இந்த இனம் ஒரு ஒடுக்கப்பட்ட இனமாக இன்னும் காட்சி அளிக்கின்றது. இன்னும் ஒரு அடிமைப்பட்ட இனமாக சிங்கள தேசத்தில் வாழ்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நிச்சயமாக ஒரு பொது வாக்கெடுப்பை நோக்கி அதிக ஈடுபாட்டை செய்யுங்கள். வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழ் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுங்கள். கனடாவில எம்பியா இருக்கிறாங்க, அமைச்சர், என்ன பயன் நீங்கெல்லாம் சொல்லுங்களேன் பாப்பா. கனடாவில ஒரு பெரிய அமைச்சர் இருக்கிறார், ஏதாவது செய்ய முடியுதா உங்களால? முடியல. லண்டன்ல இருக்கிறவங்க எந்த கவுன்சிலிங் இல்லாது, ஏதாவது உங்களோட மனசு இதயத்தை தொட்டு நீங்க வாழ்ந்த இனத்துக்கு, நீங்க பிறந்த இனத்துக்கு, நீங்க இங்கேயே பிறந்தவங்க தானே எல்லாரும், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த காணொளி நிச்சயமாக எல்லோருக்கும் பகிரப்பட வேண்டும். எமது ஆதங்கம் எல்லோர் மனதையும் தட்ட வேண்டும், எல்லோருடைய மனக்கதவுகளையும் திறக்க வேண்டும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.